நியூ மெக்சிகோவில் உள்ள ட்ருங்ஸா பகுதியில் மக்கள் ஒரு அடங்காத ஒலியை கேட்கின்றனர். இது டாவ்ஸ் ஹம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மர்மமான ஒலி இயற்கையா அல்லது மனிதனின் செயல்பாடா? இதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க பல ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. மாயா நாகரிகத்தின் காலண்டர் 2012 இல் உலகம் முடிவுக்கு வரும் என்று கூறியது. ஆனால் அவர்கள் கணிப்புகள் எப்படி இவ்வளவு துல்லியமாக இருந்தன? பூமியின் மையம் வெறுமையாக இருக்கலாம் என்ற ஹாலோ எர்த் கோட்பாடு பல புராணங்களில் ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் பூமியின் மையத்தில் என்ன இருக்கிறது? அண்டார்டிகாவில் சில பகுதிகள் GPS மற்றும் ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாமல் போகின்றன. அங்கே உள்ள மர்மமான கட்டமைப்புகள் யார் உருவாக்கினார்கள்? ஆப்பிரிக்கா மற்றும் சீனாவில் நதிகள் திடீரென சிவப்பு நிறமாக மாறுகின்றன. இது இயற்கை நிகழ்வா அல்லது மனிதனின் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் உண்டானதா? 1977 இல் செட்டி ஆய்வகத்தில் கண்டறியப்பட்ட வாவ் சிக்னல் என்னை மிகவும் கவர்ந்தது. இது நம்